உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் 1 யோவான் 5வது அதிகாரத்திலிருந்து வாசிக்கிறேன். இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். நான் மறுபடியும் வாசிக்கிறேன். இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். இந்த வார்த்தை சத்தியமானது. வானம் பூமி ஒழிந்து போனாலும் இந்த வார்த்தைகளோ வார்த்தைகளின் எழுத்தோ உறுப்போ ஒழிந்து போகாதென்று மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். வேறு யாரோ மனிதன் அல்ல, இயேசு சொல்லியிருக்கிறார். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் இந்த நியாயப்பிரமாணத்தில் உள்ள ஒரு வார்த்தையும் ஒழிந்து போகாதென்று சொல்லியிருக்கிறார். அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவராலே பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். அதாவது ரட்சிக்கப்பட்ட மற்றவர்களிடத்திலும் அவர்கள் அன்பு கூறுகிறார்கள். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும்போது நாம் பைபிள் வாசித்து எப்படி இயேசு ஆண்டவரை பின்பற்றுறதுன்னு சொல்லி நாம் தெரிஞ்சு பிதாவாகிய தேவனை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தொழுது கொள்ளுகிறோம். நம்முடைய மனசாட்சியிலே அவரை பேசி நடத்துகிறபடியெல்லாம் நாம் செவ்வையாக நடக்கிறோம். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும்போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்திருக்கிறோம். மறுபடியும் தான் சொல்ல வர்றார். நீங்கள் கர்த்தருடைய கற்பனைகள் இப்படி கை கொண்டாதான் உங்களோட கூட இருக்க ரட்சிக்கப்பட்டவர்கள்ட்ட நீங்கள் அன்பு கூறுவீங்க அப்படின்னு. அப்போ இது ஒரு இண்டெக்ஸாக வருது, ஒரு அடையாளமாக வருது. என்ன அடையாளம்? இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். தேவனால் பிறந்திருக்கிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்தில் அன்பு கூறுகிறான். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும்போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்ளுகிறோம். அது பொதுவாக விசுவாசிகள்கிட்ட நம்ம அன்பாக இருக்கிறோமா இல்லையாங்கிறத கூட, ஒருவேளை நமக்கு அவ்வளோ அன்பாக இருக்கிறோமா இல்லையான்னு தெரியாமல் இருந்தால் கூட, நாம் கர்த்தருடைய கற்பனைகளின்படி நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிறோம் என்று நாம் பார்க்கும்போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்ளுகிறோம். அதாவது நீங்கள் கர்த்தரை பின்பற்றீங்கன்னா கர்த்தருடைய பிள்ளைகளோட கூட நீங்கள் நிச்சயமாக அன்பாக தான் இருப்பீங்க. இப்போ சில சமயங்களில் வெளியூர்கள்லேருந்து இந்த ஊருக்கு வந்திருக்கேன், இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு ஆராதனைக்கு போகணும். அதாவது அவங்க வெளியூரில் இருந்தபோது எங்கேயோ சர்ச்சுக்கு போனாங்க, ஆனால் இங்கே வந்த ஒரு பாடும் நான் சர்ச்சுக்கு போகணும், கர்த்தரை ஆராதிக்கணும், கர்த்தருடைய பிள்ளைகளோட கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்லி தேவனுடைய ஜனங்களோட கூட அன்பாக இருக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை அங்கே வந்து விட்டது. ஏன்னா அவர்கள் கர்த்தரை பின்பற்றி கர்த்தருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து அப்படி நடக்கிறபடியால் கர்த்தருடைய ஜனங்களோட கூட அன்பு கூர்ந்து இன்றைக்கி புதிய ஊருக்கு வந்திருக்கிறோம், இந்த ஊரில் போய் கர்த்தருடைய ஜனங்களோட கர்த்தரை ஆராதிக்கணும் அப்படின்னு பேர்ட்ஸ் ஆஃப் த சேம் ஃபெதர் ஃப்ளாக் டுகெதர், ஒரே மாதிரியான பறவை, அந்த இறக்கைகளுடைய பறவைகள் ஒன்றாய் கூடி சேருகின்றன அப்படின்னு. அதுபோல் கர்த்தருடைய பிள்ளைகளெல்லாம் கூடி வருகிறார்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவருக்கு ஒருவர் அன்பாக இருக்கிறார்கள். அது ஒரு பெரிய இண்டெக்ஸாக யோவான் எழுதுவார். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பாக இருக்கிறவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்னு.
அது ஒரு நமக்கு விளங்குற ஒரு காரியம். நம்ம தேவன்கிட்ட அன்பு கூறுறோம், நமக்கு தெரிந்த நம்முடைய சகோதரர்கிட்ட அன்பு கூறுகிறோம். அதனால் நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இந்த விசுவாசம், தேவனே இவரே தேவன், இயேசுவே ரட்சகர் என்று அந்த விசுவாசம் இருக்குது பார்த்தீங்களா, இதுவே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இன்றைக்கு நான் உங்களை இந்த வசனங்களை சொல்லி உற்சாகப்படுத்துகிறேன். நீங்கள் இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்மையான வானத்தையும் பூமியும் படைத்த ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவர்களாக இருக்கிறதுனால அவரால் பிறப்பிக்கப்பட்ட மற்ற விசுவாசிகளிடத்தில் அன்புள்ளவர்களாக இருக்கிறீர்கள். அப்படி அன்பு கூறுகிற தேவனுடைய வசனங்களை கைக்கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளும்போது அவன் தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்கிறோம் என்று எழுதியிருக்கிறது. அது மாத்திரமல்ல, நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். எப்படி அன்பு கூறுறான்? அவருடைய கற்பனைகளை கைக்கொள்கிறோம், அதனால் அன்பு கூறுகிறோம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நீங்கள் தேவனால் பிறந்திருக்கிறீர்கள். இந்த உலக வாழ்க்கையிலே யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று, அவர் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் போய் பரிகாரம் செய்தார் என்று விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று வசனம் சொல்லுகிறது. அதிகாரம் கொடுத்தார். நீங்கள் அந்த அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுகிறீர்கள். அது மாத்திரமல்ல, இப்படி இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனால் பிறக்க அதிகாரம் மட்டும் இல்லை, அவர்கள் மனுஷனுடைய சித்தத்தினாலே இரத்தத்தினாலே புருஷனுடைய சித்தத்தினாலே பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அதை நீங்கள் யோசித்து பாருங்கள். அப்போ நீங்கள் தேவனாலே பிறந்தவர்கள், அப்போ தேவர்களாய்த்தான் இருக்கிறீர்கள், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள், தேவனுடைய ராஜ்யத்தில் அங்கத்தினர்களாக இருக்கிறீர்கள், கிறிஸ்துவோடு கூட உடன் சுதந்திரராக இருக்கிறீர்கள். நீங்கள் உலகத்தை ஜெயிக்கிறவர்கள். அல்லேலூயா. தைரியத்தோடு கூட கர்த்தருடைய பிள்ளை என்ற அந்த ஸ்தானத்தில் நின்று வாழ்க்கையிலே முன்னேறுவோமாக. உங்களுக்கு முன்பாக ஜெயம் வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் பெரிய நல்ல ஆசீர்வாதத்தோடு கூட, அதாவது ஆசீர்வாதத்தோடு கூடன்னு சொன்ன உடனே பணம் நிறையா கிடச்சிடுறது அப்படி மட்டும் நிறைய பேர் நினைக்கிறாங்க. அப்புறம் தன்னுடைய குடும்ப காரியங்கள் வேணுங்கிற மாதிரிலாம் நடக்கிறது அப்படி நினைக்கிறாங்க. ஆனால் சில சமயத்தில் இந்த ஆட்கள் கர்த்தருடைய சித்தமாக இல்லையான்னு தெரியாமையே குடும்பத்தில் இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும்னு கேட்டுருவாங்க. அதை மட்டும் நாம் கவனிக்கணும். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவன் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே நாம் அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியம். இதே வசனம் இந்த அதிகாரத்திலே வருது. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே நாம் அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியம். அவருடைய சித்தம் நம்ம நல்லா இருக்கணும்னு, சமாதானமாக இருக்கணும்னு. எதையாவது தப்பாக செஞ்சால் சமாதானம் போயிடும். ஆதலால் தேவனுடைய சித்தம் எது என்று அறிந்து அந்த இதில் முன்னேறுவோமாக. நீங்கள் உலகத்தை ஜெயிக்க பிறந்தவர்கள். ஓகே, காட் பிளஸ் யூ.